ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச நெல்லிக்காயை யூஸ் பண்ணி 4 விதமான ரெசிபிஸ் தான் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ், சட்னி, நெல்லிக்காய் சாதம், புலாவ், இப்படி 4 வெரைட்டியான ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 நெல்லிக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொட்டையை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை இலையை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஜூஸ் நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு 200 ml கிடைக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது தான். நீங்கள் டெய்லியுமே நெல்லிக்காய் ஜூஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ரெகுலர் பேசிஸில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வராது. இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இதில் இருக்குங்க. ரெகுலராக இந்த ஜூஸ் குடிக்கும்போது இளநறையே வராது. நம்ம ஏஜ் ஆகிறது, இந்த தோல் சுருங்கிறதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தள்ளி போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெல்லிக்காவையே யூஸ் பண்ணி தேங்காய் நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3 மலை நெல்லிக்காவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயோட புளிப்புத்தன்மை ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கனால நெல்லிக்காயோட புளிப்பே நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தளவு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை பார்க்கும்போது நெல்லிக்காய் சட்னின்னு சொல்ல முடியாது, தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சாப்பிட்டிங்கன்னா ஃப்ளேவர் மைல்டான ஒரு புளிப்போட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், மில்லட்ஸில் இந்த ராகி தோசை, கம்பு தோசைலாம் செய்கிறோம் இல்லைங்களா, அது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த சட்னியில் உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாட்டரியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மற்ற எல்லா சட்னிக்குமே நம்ம தாளிப்பு ஆட் பண்ணுற மாதிரி இந்த நெல்லிக்காய் சட்னிக்கும் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை நம்ம இந்த சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒயிட் ரைஸோட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரசம் வைக்கிற அன்றைக்கி ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரைஸோட சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும், பட் ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியில் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுசாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை நெல்லிக்காவோ சாப்பிடாதவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு அனதர் ஒரு மெத்தட் தான் இந்த நெல்லிக்காய் சாதம். டேஸ்ட் லெமன் ரைஸ் போலவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க தான் இந்த ரெசிபி பண்ணுவேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது கூட 4 மலை நெல்லிக்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைனா துவர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்த எல்லாத்தையுமே லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் எந்த அளவு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரையும் இதை நம்ம வதக்கணும். ஸோ இந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை போய் இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ண வாட்டரெல்லாம் ட்ரை ஆகி நெல்லிக்காய் பேஸ்ட் மட்டும் இந்த மாதிரி கெட்டியாக நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சுடு சாதத்தில் தான் செய்யணும் அப்படி இல்லை. வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் நம்ம முந்தின நாள் வைக்கிற ரைஸ் வந்து நிறைய மிச்சமாயிருச்சு அப்படின்னா அந்த சாதத்தில் கூட நீங்கள் செய்யலாம். மோஸ்ட்லி வந்து பழைய சாதமில் எல்லாருமே புளி சாப்பாடு செய்வாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த ரெசிபி இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படி இல்லைனா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே மெத்தடில் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் அவலில் ட்ரை பண்ணலாம். சிகப்பு அவல், வெள்ளை அவல் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே இம்யூனிட்டி நிறையா இருக்கிற நெல்லிக்காய் சாதமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதே நெல்லிக்காவை யூஸ் பண்ணி புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி புலாவ் அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சீவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து 2 பெரிய சைஸ் நெல்லிக்காவையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டரில் பெரிய ஹோல்ஸில் வந்து கேரட்டை துருவிக்கோங்க, சின்ன ஹோல்ஸில் வந்து நெல்லிக்காவை துருவி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியும் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது கூட பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட கருப்பு திராட்சை, உலர் திராட்சை வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த துவர்ப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம கருப்பு திராட்சையோடு சேர்ந்து சாப்பிட்டா அங்கங்கே மைல்டாக ஸ்வீட்னஸ் வரும். ஸோ துவர்ப்பு வந்து தெரியாது. புலாவ் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறிச்சு அப்படின்னா போதும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் தாளித்து விட்டுடலாம். ஒரு குக்கர் வச்சு 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நிறைய வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். சீரகம், சோம்பு பொரிஞ்சதும் இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக மராட்டி மொக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாவை கொஞ்சம் நேரம் வதக்கினதும் இது கூட ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். புலாவ் தானே எதுக்கு கருவேப்பிலைன்னு நினைக்காதீங்க. இந்த நெல்லிக்காயோட கருவேப்பிலை ஆட் பண்ணால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஆயிலோட. பச்சை பட்டாணிலாம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டீங்க அப்படின்னாலே அது நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்று ஒன்றா இந்த ஆர்டரில் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நெல்லிக்காய், கேரட், இஞ்சி இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். 1 கப் ரைஸ்க்கு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துனீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் ஆயிலோட. இதை ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் வந்து ரைஸ் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு ரைஸ் எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடியிலிருந்து. இப்போ நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து இப்படி லாஸ்ட்டாக சேர்த்தும்போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வெந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து விசில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்கள் ஸ்டவ்வில் எது வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுமோ அதில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் விசில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது புலாவ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எந்த மாதிரி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யும்போது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விசில் எதுவும் விட வேண்டாம். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா விசில் போட்டு நீங்கள் ப்ரெஷர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இது ஒரு 1 பாட் மீல் ரெசிபி. செய்கிறதும் ஈஸி தான். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கும் ஆப்டாக இருக்கும். நைட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்த 4 ஹெல்த்தியான ரெசிபி சொன்னோன்னே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது, எல்லாருக்கும் பிடிச்சதா அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.